வணக்கம், நான் ஜேமல்லேருந்து சிவகுமார். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ நிறம் பண்ணுங்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஒரு பொக்கனைக்கு என்ற இடம் வந்து, அதாவது ஊரளவில் இருக்குது. திலீபன் அண்ணா வீட்டுக்கு பக்கத்தில் ராமர் வில்லுண்டி இடம். அந்த வில்லுண்டி இடத்துல ராமர் வில்லுண்டி தான் அங்கே தண்ணி வரன்னு சொல்கிறோம். அந்த இடத்துல இருந்தால் யாழ்ப்பாணம் முழுவதாக தண்ணி நீர்ப்பாசனம் செய்யணும். அந்த தண்ணி ரைக்க பத்தாதுன்னு அந்த இடத்த தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ரூம்ரா சந்தியில் இருந்து அப்படியே நேராக பல்லாது ரோட்டு போனீங்களான்னு சொன்னால் அதில் ஒரு இந்து குளச்சி வருது. இந்து குளச்சி களிய திலீபன் வீடு வருது. இந்த இடத்த சொல்கிறது விரும்புகிற மடத்தடி என்று. இந்த மடத்தடி கலைஞ்சா ஊரல் இல்லை வருது. இதுதான் நாங்கள் தியாதீபமான திலீபன் வீடு. இதுக்கெல்லாம் தமிழில் விடுதலை புலிகளின் தளபதி திலீபன் வீடு இருக்குது. இந்த வீடு தான் திலீபன் என்ற வீடு. Open eye, feel the waves cut through me, hypnotized by the sounds of இதுதான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறதான் பொக்க நக்கினாரு. ராமர் வந்து வில்லுண்டி அதில் தண்ணி எடுத்த அனுமானுக்கு தண்ணி விட வந்து தண்ணி எடுத்து கொடுத்தாண்டு அதில் ராமர் பாலம் எல்லாம் காலடி எல்லாம் இருக்குது. இங்கே வந்து ஏன்னா இப்போ கடை பூட்டி இருக்குது, உள்ளே போய் பார்க்கலாம். அது பிறகு ஒரு சின்ன குழியாக இருக்குது. ஆனால் இதில் தண்ணி ரைக்க தண்ணி வந்தபடியே இருக்குமே. அதுதான் இது பொக்கனை ராமர் வில்லுண்டி இடம்னு சொல்கிறது. இங்கே இருந்து யாழ்ப்பாணம் ஃபுல்லாக நீர்ப்பாசனம் செய்யும். பரவாயில்ல, சும்மா இருக்குது, ஒன்று பில்லா மாதிரி. ஆனால் ரைக்க தண்ணி வந்தபடியே இருக்கும். ஒரு நெறிப்படுத்துகின்ற பணியை இளைஞர்கள் நிறைவேற்ற வேண்டும். ஆகவே இந்த பொருட்கள் இடப்பக போய்த்தான் சிறப்பாக இருக்கும். இப்போ நாங்கள் பொக்கனைக்கு வந்த இடத்துல வந்து பொக்கனை அந்த ராமர் வில்லுண்டி இடத்துல அதுக்கு ஞாபகார்த்தமாக ஒரு கோயில் ஒன்று கட்டி இன்றைக்கு வந்து ஒரு தேர் செய்திருக்கிறோம். அந்த தேர் வந்து இன்றைக்கு வெள்ளோட்டம் அடிக்கணும். புதுசாக செய்த தேர் அதான் வெள்ளோட்டமாக பிடிக்கணும். என்ன இப்போ பாங்க, நாங்கள் அந்த தேரையும் பார்த்து கொண்டு போவோம். இன்றைக்கு தான் புதுசாக வெள்ளோட்டம் நடக்குது அந்த தேர். தயவு செய்து அவசரப்படக்கூடாது. இப்பொழுது இந்த வடம் சரியாக பொருத்தப்பட வேண்டும். நீங்கள் அவசரப்பட்டு இழுக்க முடியாது. நாங்கள் இந்த தகவல்களை தந்த வண்ணம் இருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய திருத்தேரினுடைய வடத்தை நீங்கள் ஒழுங்காக பற்றி கொள்ள வேண்டும். அதுவரையும் நீங்கள் அமைதியாக நின்று கொள்ளுங்கள். தயவு செய்து இந்த ஆட்கள் அமைதியாக நிற்கிறார்கள். பெண்கள் கொஞ்சம் அவசரப்படுகிறார்கள். அவர்கள் மிகவும் அப்படித்தான். ஆகவே இப்பகுதி
ஆகவே நீங்கள் அவசரம் இல்லாமல் அமைதியாக இப்ப பாருங்க மூணாவது அமைதியாக நினைக்கிறார்கள். அற்புதமாக ஊரிலே அருட்கதிர்காமத்தினுடைய 2023 ஆண்டுக்குரிய வெள்ளோட்ட பெருவிழா ஆரம்பமாகிறது. திருவருளை பெறுகிற வெள்ளோட்ட பெருவிழா பேரருள் கூடிய சுப வேளையிலே அடியார்கள் எல்லோரும் படத்தையே அங்கே கட்டுவதற்கு அங்கே ஊருடைய மண், ஊரின் புகழ் உலகெங்கும் பரவிய மண் என்று சொல்லுவார்கள். இந்த தனித்துவமான மண்ணிலே நீர் ஆகாரமுன்றி ஒரு மகத்தான புதல்வன் மண்ணுக்காக இருந்தவன். எனவே அந்த மண் எப்போதும் சிறப்புக்குரிய மண் என்று சொல்லுவார்கள். இந்த பிரதான வீதியை நாங்கள் பார்க்கிற போது பிரிவன் வீதி என்று பெயர் இருக்கிறது என்றால் அது தனிச்சிறப்பு கொண்டதாக இருக்கிறது. எனவே இந்த மண்ணிலே தமிழும் கலையும் பக்தி மயமுமான மண்ணாக இந்த மண் விழுகிறது. அடியார்கள் எல்லோரும் படம் பற்றி எழுப்பதற்கு பலமிகுந்த படியாருடைய பேரருள் அன்றைக்கு கைகூடி இருக்கிறது. அடியார்களே, இஷ்டபதிகள் திருத்தேரின் மேலே அமைந்திருக்கிற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் பணிவாளி, அவர்கள் குலம்பாளி, அவர்கள் செய்தொழில் வாழி, எக்காலமும் இறைவன் அவர்களுக்கு அத்தனை வெங்கரியங்கள் வீடார ஐயன் பேரருள் கொடுக்க வேண்டும் என நாங்கள் இந்த நேரத்திலே வேண்டுகிறோம். சின்னத்தம்பி சிவராசா அவர்களுடைய பெரும் முயற்சியிலேதான் இந்த திருத்தேர் அமைந்திருக்கிறது என்றால் கந்தனுக்கு ஒரு அற்புதமான சுத்திர தேர் அமைந்திருக்கிறது. நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்தில் நிற்கிறோம் என்றால் ஆலயத்தினுடைய காணி போதாமல் இருந்தது. ஆலயத்திற்கு முன்னே 2 பரப்பு காணியை சின்னத்தம்பி சிவராசா அவர்கள் ஆலயத்திற்காக வழங்கியிருக்கிறார். இளமும் குலமும் கொடுத்தார் மண்ணுலகல்ல, உன்னுலகத்திலும் இறைவன் பெருங்கருணையை பெறுவார்கள் என்று சொல்லுவார்கள். அந்த பெருங்கருணையை செய்த குறையாளர் மனிதர் அல்ல, நடவாடும் தெய்வம் என்று நான் நினைக்கிறேன். இதில் கேட்டிருப்பீங்க, இந்த கோவில் வந்து பொக்கனை பக்கத்தில் இந்த வீதிக்கே வந்து எங்கள் அண்ணன் தியாகி திலீபன் வீதி சூட்டியிருக்கிறார்கள். இந்த நான் நடந்து வந்த பின்னால் வந்தீங்கன்னா அதுதான் திலீபன் அண்ணா வீட்டை போகிற பாதை. இதில் அந்த திலீபன் அண்ணா என்று சொன்ன நாங்கள் ஞாபகம் வருது. நாங்கள் சின்ன பிள்ளையா சந்திர வித்யாலயத்தில் படிக்க திலீபன் அண்ணாண்ட அப்பா தான் எங்களுக்கு கணக்கு மாஸ்டராக இருந்தவர். அவர் எங்களை கையை நீட்டி போட்டு புற்றுள் மட்டையால் கை மொழியில் அடிப்பார் என்ன. அப்போ அந்த ஞாபகமெல்லாம் இப்போ அந்த திலீபன் அண்ணாண்ட வீட்டை எடுக்க ஞாபகம் வந்துச்சுது. இப்போ பாருங்கள், இப்போ இதுதான் திலீபன் வீதி. தேர்களுக்கு பல்லாட்டம் நடக்குது பாருங்க. திலீபன் என்ற வீடும் பொக்கன வில்லுண்டி ராமர் வில்லுண்டிய கிணறம் பார்த்துருப்பீங்கள். இத்துடன் இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பநீரம் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி. ஓகே, நன்றி, பாய். Hold me close till I get up.